வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். கடந்த தேர்தல்ல அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லணும்னு செந்தில் பாலாஜி சவால் விடுத்திருக்காரு. கரூர்லேருந்து 18 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க. இது பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பரிசு பொருள் கொடுக்குறக்கா அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ரொம்ப நாளாக விட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அரவக்குறிச்சியில் நிற்கும்போது வாக்காளருக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் பதில் சொல்ல, நம்மளும் யாரும் கேட்கல. அதனால் அடுத்த முறை பார்க்கும்போது நீங்கள் கேளுங்க. 2021 எலெக்ஷனில் அரவக்குறிச்சியில் நிற்கும்போது வாக்காளருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களா கொடுக்கலையா, நேர்மையான அரசியல்வாதியான்னு கேளுங்க. நடிகர் விஜயின் ஜனநாயகன் படம் குறித்து பதில் சொல்ல மறுப்பு தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த், நடிகர்கள் மேல இருக்கிற ஆர்வ மிகுதியால உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு வலியுறுத்தி இருக்காரு. தற்பொழுது நீ ஒரு சக நடிகரா ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? சாரி, எனக்கு கருத்து சார், இன்னொரு முக்கியமான கேள்வி. நீங்க ஒரு மூத்த அரசியல் நடிகராக இருக்கிறீங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதாக பண்றாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு, நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? இளைஞர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டா அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் ஜாகிரதையா இருக்கணும். சென்னை வேளச்சேரியில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி, கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில மக்களுக்கு நேர்ந்தது துன்பம் மட்டும்தான் அப்படின்னும், திமுக ஆட்சியில மக்கள் ஒருவிதமான பயத்திலேயே இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்துல வியாபாரிகளை திமுகவினர் மிரட்டுறதாவும், உணவகத்துல சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம திமுகவினர் தாக்குறதாவும் சொல்லியிருக்காரு. நெல்லையில பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவிக தலைவர் விஜய், அதிகாரமே இல்லாத முதலமைச்சரா தற்பொழுது மு.க. ஸ்டாலின் இருக்கிறதாவும், திமுக தனது கல்லாப்பெட்டி கூட்டணிய ஒட்ட வச்சுட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கிறாரு. திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒரே கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு தேர்தல் நேரத்துல அவதூறு பரப்ப விரும்புறாங்க அப்படின்னு தாவிக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறாரு. சிறப்பான ஆட்சி இருந்தா பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாம போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. சிறப்பான ஆட்சி இல்லாதனாலதான் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சிருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா, இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. தாவிக தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்க நிலையில அவரை பின்தொடர்ந்து செல்லும் அவரோட ரசிகர்களாகட்டும், தொண்டர்களாகட்டும் ஆபத்தான முறையில் பின்தொடர்வதும் விபத்துல சிக்குவதும் வாடிக்கையா இருக்கு. தாவிக தலைவர் விஜய பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்துல அவரோட ரசிகர்கள் சென்றிருக்காங்க. அப்போது விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல 7 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா பழனிசாமி.